ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நம்ம எல்லாரும் வந்து விஜேஎஸ் வந்து கம்முதினியும் விஜய் பரதியும் போட்டு அடி அடிப்பாருன்னு பார்த்தா அமித் பர்கவை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காப்ல. சம்பந்தமே இல்லாம எனக்கு புரியவே இல்ல. பண்ண தப்பு இவங்க ரெண்டு பேரு. ஆனா இது வந்து அமித் பர்கவ் கேட்டுக்கணும்ன்றீங்க. அவர் கேட்கவும் செஞ்சாப்ல. ஆனா சாஃப்டா கேட்டாராம். அதாவது இதனால பாதிக்கப்பட்ட இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு நியாயமே கிடைக்கலையே, நீங்க வந்து இதை சாஃப்டா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் வந்து அமித் பர்கவ் மேல ஒரு குற்றச்சாட்டை சாத்துறாப்ல. எனக்கு புரியவே இல்லை. அப்போ கம்முதின் விஜய் பரதி பண்ணது கரெக்ட், அதை கேட்காத அமித் பர்கவ் தான் தப்பு. அப்படிதானே? எதனால இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதாவது இது வந்து வேலிடான பாயிண்டான என்னால ஏத்துக்கவே முடியல. இதுல வேற ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் வந்து ஜிங்சாங் வேற தட்டுறாங்க. அதை வேற வியன்னா வேற தேவையில்லாம உள்ள பூந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேல ஒரு அக்யூசியேஷன் வச்சா அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்றீங்க. அதாவது நீங்க இந்த வாட்டி கேப்டனா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி அமித் பர்கவ் கேப்டனா இருக்கவே வந்து சாஃப்டா எடுத்துட்டு போயிட்டாப்ல. இதுவே இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாலும் வச்சுக்கோங்க, வீடே ரெண்டாயிருக்கும். ஓகேவா? நீங்களா இருந்தாலும் சரி, விஜய் பார்வதி வந்து கத்தி ஒரு மாதிரி வேற மாதிரி இந்த கேமை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்து கேப்டனுக்கு வந்து கெட்ட பேர் தான் வந்திருக்கும். சாஃப்டா எடுத்துட்டு போனா ஏன் சாஃப்டா எடுத்துட்டு போற, ரூடா எடுத்துட்டு போனா ஏன் ரூடா எடுத்துட்டு போற, கத்தனா ஏன் கத்துற, என்னதாங்க உங்க பிரச்சனை? தப்பு பண்ணவங்களை கேள்வி கேளுங்க. தப்பு பண்ணவங்களை கேள்வி கேட்கறத விட்டு இங்க வந்து அப்படியே அதை டைவர்ட் பண்ணி விடுறீங்களா? ஏன் எனக்கு புரிய மாட்டேது. இதே மாதிரி தான் சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது சாண்ட்ரா பண்ண தப்ப மறைக்க திவ்யா மேல பழியப்பட்டீங்க. இப்போ விஜய் பரதி கம்முதினி பண்ண தப்ப மறைக்க அமித் பர்கவ் மேல பழிய போறீங்க. அவ்வளவுதானே உங்களோட கேம்? அவ்வளவுதான். வேணாமா நல்லா பாயிண்ட் பேசுறல, நாளைக்கு உங்களுக்கு ஆப்பு காத்துட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு வியன் அவர்கள் தான் மக்களை எவிக்ட் ஆகிறாங்க. அது அடுத்த வீடியோல சொல்றேன். ரம்யாஜோ வியன் அவங்க ரெண்டு பேர் தான் எவிக்ஷனு. நெக்ஸ்ட் வர சுபிக்ஷா வந்து அதுக்கு மேல பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணாரா கேட்டீங்கன்னா, தலையா வந்து அவர் பண்ணலையா. அவர் எல்லா விஷயத்திலையும் அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருந்தாப்ல. ஒரு சில விஷயத்துல வந்து அவர் பண்ணல அப்படின்னா ஒத்துக்கலாம். எல்லா விஷயத்திலையும் பண்ணலன்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த மனுஷன் சாஃப்டா ஜென்டில்மேனா ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாப்ல. அழகா நீட்டா வந்து இந்த கேம் எடுத்துட்டு போயிருந்தாப்ல. விஜய் பார்வதி கம்முதின் பண்ண வேலையோட கேப்டன்சிக்கு இவ்வளவு கெட்ட பேர். ஓகேவா? சோ இங்க இதான் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வர விக்குல் சிக்ரம் அதுக்கு மேல பாரு கிட்ட ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தா மாதிரி தோணுச்சு சார் அப்படின்றாப்ல. பாரு கிட்ட சாஃப்டா, அதாவது ரூடா சொன்னா பாரு ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால கேப்டன்சி வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு தான் சாஃப்டா பேசுறாப்ல. சோ அதையும் வந்து இங்க சாஃப்டா பேசுறாருன்றாங்க. அப்ப விக்குல் சிக்ரம் கேப்டனா இருந்தா ரூடா வந்து பிஹேவ் பண்ணிருப்பாரு இல்லையா? எனக்கு புரியலையே. விக்குல் சிக்ரம் இருந்தாலும் சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணிருப்பாப்ல. என்னோட தனிப்பட்ட கருத்து அதான் மக்களே. உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல அரோரா தான் ஹைலைட். அரோரா என்ன வன்மத்துல சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அமித் மேல ஆல்ரெடி அமித் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண நேத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. சோ அதனால அரோரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி வீக்கரான தலையா நான் பார்த்தேன் சார் அப்படின்றீங்க. என்ன வீக்கரான தலையா பாத்தீங்கன்னு தெரியல. இந்த வீட்டுல ஒழுங்கா வந்து தலையா இருந்தது வந்து அமித் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரோராவை வந்து கேப்டனா போட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும். எல்லா பக்கமும் அடி மேல அடி வாங்கி இந்த அம்மா வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் போட்டு கிழிச்சாரா நான் போறேன் சார் அப்படின்ட்டு அந்த அம்மாவும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எனக்கு புரிய மாட்டேது. இந்த கேம்ல வந்து சாஃப்டா இருக்கக்கூடாது, ரூடா இருக்கக்கூடாது, கத்தக்கூடாது, சவுண்டா வந்து அதாவது வந்து அதட்டி பேசக்கூடாது, சண்டை போடாது, எல்லாத்தையும் சொல்றீங்க. அப்ப என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஒருத்தன் அழகா வந்து அதை வந்து எடுத்துட்டு போறான் சாஃப்டா, அதை வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னா அது என்ன மாதிரி மீனிங்ல நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் இதுல உள்ள வரப்பல அவங்க மைக்கு போடாம பேசின பாதிப்பை யாரு சார் அனுபவிச்சது வீட்டுல அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் கேட்கிறாப்ல. ஏன் அமித் பார்வதி வந்து அனுபவிச்சாப்ல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு அவர் வந்து பேசினாப்ல. சோ அவர் அவ்வளவு எஃபெக்ட் போட்டாப்ல. ஓகேவா? அது ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாப்ல. இதுக்கு மேல அந்த கேப்டனா என்ன பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேது. சோ நெக்ஸ்ட் நம்ம விஜேஎஸ் என்ன அட்ரஸ் பண்றாப்லனா, அவர்களை வந்து திருத்துவதும் அவங்களை வந்து நல்வழிப்படுத்துவதும் இதெல்லாம் ஒரு வேலையா சார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாப்ல நம்ம அமித் பார்கவ் கிட்ட. சோ இதே மாதிரி அவர் எதுவுமே வந்து கரெக்டா பண்ணல, அவர் ஃபுல்லா பண்ணது ஃபுல்லா தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு போறாங்க. அது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? என்னால ஏத்துக்க முடியல மக்களே. அமித் பார்கவ் என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்டா தான் பண்ணாப்ல. அமித் பார்கவ் தப்பு பண்ணாருன்னா ஒரு சில இடத்துல வந்து கேட்கலாம், ஓகே ஒத்துக்கலாம். அதனால எல்லாமே வந்து அமித் பார்கவ் மேலதான் தப்பு. அதாவது கம்முதின விஜய் பார்வதி பண்ணது ரைட்டு, அவங்க மைக் போடலாம் இவரு தானே வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. அவங்க வந்து எந்தெந்த பொந்துல போய் உட்காந்து மைக்க போடல, எந்த இடத்துல மைக்க போடாம இருக்காங்கன்னு பாக்குறது ஒரு வேலையா? இவர் இந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேர் மட்டும் பாத்துனே இருக்கணுமா? இவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு தூரம் வந்து வார்னிங் வந்துட்டு இவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. இவங்க வந்து மறைச்சுன்னு பேசுறாங்க, அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயும் போயிட்டு அவங்க ஒதுங்குவாங்க. இவர் போய் எல்லாத்துலயும் வந்து தேடி பார்க்கணுமா? நான் எனக்கு புரியலையே. அவங்கள சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சதுனால வீட்டு மேல இருந்து அட்டென்ஷனே போச்சான் அமித் பார்கவுக்கு. அதாவது விஜய் என்ன ட்ரை பண்றாப்ல, இன்னைக்கு யாருக்கும் பிரச்சனை. அதாவது கம்முதினும் விஜய் பார்வதி மைக் மாட்டல அந்த இஷ்யூ பத்தி தான் பேசணும். அதை விட்டு அவங்கள மைக்கை கைட்டு உட்கார வச்சாப்ல ஓரமா. இன்னைக்கு ஃபுல்லா அவங்க மைக்கே போடல போல. அதனால அவங்க வந்து கேள்வி கேட்டா அவங்க கிட்ட ஆன்சர் வராதுல. சோ அதனால வந்து இந்த பக்கம் திரும்பி ஹவுஸ் மேட்ச கேள்வி கேட்டு இருக்காப்ல, கேப்டனை கேள்வி கேட்டு இருக்காப்ல. இவர் என்ன மாதிரியான ஓஸ்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. ஓஸ்ட் ஆனா சுத்தமா பயாஸ்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதனால ஒரு கூட்டமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு வர சொல்றீங்க. கூட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு தான், யாரும் இல்லைன்னு சொல்லி ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் பாதிக்கப்பட்டனால தான் அமித் பார்கவ் விக்குல் சிக்ரம் இவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னதுனால அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாப்ல. அதாவது இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும், கிச்சன் ஏரியா தவிர இது எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும், பாத்ரூம் கிளீனிங், வெசல் வாஷிங் சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் அவர் கேப்டனா இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாப்ல. அவர் பண்ணவே இல்லை அப்படின்றீங்களா? அதனால ஏத்துக்க முடியல. சோ இதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம்
உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.